ஸோ இப்போ ஃப்ரெஷர்ஸ் வந்து நிறையவே ஜாப் இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணுறாங்க. பட் இருந்தாலுமே அவங்களுக்கு இன்டர்வியூ கால்ஸ் வர்றது கிடையாது. ஸோ என்ன மாதிரி அவங்க மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க, ஏன் வர மாட்டேங்குது? ஓகே, ஸோ இங்கே மிஸ்டேக்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் காமனாக ஒரு ரெஸ்யூம் வச்சுட்டு நம்ம அப்ளை பண்ணிட்டு இருக்கிறது தான். ஸோ இப்போ ஃப்ரெஷர்ஸ் வந்து அவங்களோட ரெஸ்யூமில் நிறைய சர்டிஃபிகேட்ஸ் போடுறாங்க. ஸோ அதனால் எதுவும் ப்ராப்ளம் வருமா? ஸ்கில்ஸ் இல்லாமல் இருக்கிற மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ்? ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே ரெஸ்யூமில் சர்டிஃபிகேட்ஸ் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் சர்டிஃபிகேட்ஸ் மட்டும் தான். ரெஸ்யூமில் இப்போ வந்து நிறைய சர்டிஃபிகேட்ஸ் போடுறாங்க, பட் அதுக்கு ப்ரூஃப் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்து ரெஸ்யூமில் ஆட் பண்ணுறாங்க? ஓகே, ஸோ இவங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களோட வெங்கட்டுங்க வேர்ல்டில் வந்து 250 எக்ஸ்பர்ட்ஸில் நானும் ஒருத்தங்க மைக்ரோசாஃப்டோட ஓனர் கிட்ட இருந்து அவார்டு வாங்கியிருக்கேன். இது இல்லாமல் வந்து நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட், அமேசான் சர்டிஃபைட், ஆரக்கிள் சர்டிஃபைட், இன்டெல் சர்டிஃபைட், நாஸ்காம் சர்டிஃபைட், ஐபிஎம் சர்டிஃபைட், இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ் எக்ஸ்பர்ட்டுங்க. HCL டெக்னாலஜியோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், சீக்வென்ட் நாலேஜ் சாம்பியனுங்க அண்ட் சர்வீஸ் டெலிவரி எக்ஸலன்ஸ் மேனேஜர் அவார்டு வாங்கினவங்க. ஐடிக்குள்ள போனவங்களா, கெரியர் கேப் இருக்கு, இல்லை நான் ஐடியில் இருக்கீங்கன்னா வந்து எல்லா சென்டருமே பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாங்கி தரோம், காசு கொடுங்க, இல்லை வேலைக்கு போன பின்னாடி காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கம்பெனியை ஏமாற்றி வேலை வாங்கி தருவேன்னு சொன்னா வந்து கம்பெனியெல்லாம் ஏமாற்ற முடியாதுங்க. அது ஒன்றை ஏமாற்றி காசு பறிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படி ஏமாற்றி போனால் 2-3 மாதம் ஒன்று துரத்தி விட்டுருவாங்கன்ட்டு. தயவு செஞ்சு நேர்மையாக வேலைக்கு போகணும்னு நினைங்க. ஸ்கில்லை உண்மையாகவே டெவலப் பண்ணி விடுறவன் கம்பெனி ஏமாற்றி உங்களுக்கு ஏங்க வேலை வாங்கி தரணும்? நேர்மையாக போங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ்னா நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாங்க. வெல்கம் டு காஷி இன்ஃபோடெக். இன்னைக்கு பாட்காஸ்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரெஷர்ஸ்க்கு இன்டர்வியூ கால்ஸ் வரதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அப்படி ஃப்ரெஷர்ஸ் பண்ணக்கூடிய தப்பு என்ன, அவங்களுக்கு ஏன் இன்டர்வியூ கால்ஸ் வரமாட்டேங்குது, ஸோ இதை பற்றிலாம் நம்ம எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். ஸோ இப்போ இருக்க சுச்சுவேஷனில் எல்லாருக்கும் ஐடி ஜாப் வேணும் அப்படின்னு அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கும், ஸ்கில்ஸையும் டெவலப் பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனால் நம்ம பண்ணுற சில மிஸ்டேக்ஸ்னால நமக்கு இன்டர்வியூ கால்ஸ் வராமல் போகுது. அதில் ஒரு 7 மிஸ்டேக் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதை எப்படி சால்வ் பண்ணுறது, நீங்கள் என்ன பண்ணணும் அதுக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட கேள்வி ஆரம்பிக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ராஜா. இவர் வந்து 2017 பிஇ சிவில் இன்ஜினியரிங் வந்து பாஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போது இவ்வளோ கெரியர் கேப்புக்கு அப்புறமே ஒரு நல்ல ஐடி கம்பெனியில் பிளேஸ் ஆயிருக்காரு. ஃபர்ஸ்ட் இவரோட ஸ்பீச்சை கேட்பாங்க. பிஇ சிவில் படிச்சிருக்கேன், 2017 பாஸ்ட் அவுட்டு. படித்து முடிச்சுட்டு நான் ஐடி ஃபீல்டில் 1.5 வருஷம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஐடி போகணுன்னு ஆசை வந்துச்சு. ஸோ சாரை வந்து மீட் பண்ணேன். சார் நல்லா அட்வைஸ் கொடுத்தாரு. ஸ்கில்ஸ் இருந்தாலே போதும், ஐடி ஜாபுக்கு போயிடலாம் அந்த மாதிரி சொன்னார். நான் பிளேஸ் ஆகிருக்கேன். ஸோ இளையராஜாவோட ஸ்பீச்சை கேட்டிருப்பீங்க. ஸோ இப்போ நான் ஐடியிலேருந்து ஐடிக்கு மூவ் ஆயிருக்காரு. ஸோ இவர் வந்து நமக்கு ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷன் தான். ஸோ ஒரு நல்ல கைடன்ஸ் இருந்தால் நம்மளாலுமே வந்துட்டு ஈஸியாக ஐடிக்குள்ளே போக முடியும். ஸோ அதுக்கான இன்ஸ்பிரேஷன் தான் ராஜா. ஸோ இப்போ ஃப்ரெஷர்ஸ் வந்து நிறையவே ஜாப் இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணுறாங்க. பட் இருந்தாலுமே அவங்களுக்கு இன்டர்வியூ கால்ஸ் வர்றது கிடையாது. ஸோ என்ன மாதிரி அவங்க மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க, ஏன் வர மாட்டேங்குது? ஓகே, ஸோ இங்கே மிஸ்டேக்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் காமனாக ஒரு ரெஸ்யூம் வச்சுட்டு நம்ம அப்ளை பண்ணிட்டு இருக்கிறது தான். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய ஸ்கில்ஸ் தெரியலாம். இப்போ ஃபுல் ஸ்டாக் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் தெரியலாம், அதுக்கப்புறம் ஏஐ தெரியலாம், அதுக்கப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது எல்லாமே வந்து அந்த ரோலுக்கு தேவைப்படுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அப்ளை பண்ணணும். அதே மாதிரி நிறைய ஜாப்ஸுக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதும் இங்கே ப்ராப்ளம் தான். ஒரு 100 ஜாப் இருக்குன்னா 100க்குமே ஒரே ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இது எல்லாமே வந்து அவங்களுக்கு மிஸ்டேக் தான். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஏடிஎஸ் அப்படிங்கிற ஒரு மிஷின் இருக்குது, அதுதான் ரெஸ்யூமை ஸ்கேன் பண்ண போகுது. அவங்க என்ன ஜாப் ரோல் கேட்டிருக்காங்களோ அந்த ரோலுக்கு தகுந்த ரெஸ்யூம்ஸை மட்டும்தான் அது ஃபில்டர் பண்ணி கொடுக்க போகுது. அப்போ நம்ம ரேண்டமாக எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுறது தான் நம்ம பண்ணுறக்கூடிய மிகப்பெரிய மிஸ்டேக். ஸோ இப்போ ஃப்ரெஷர்ஸ் வந்து அவங்களோட ரெஸ்யூமில் நிறைய சர்டிஃபிகேட்ஸ் போடுறாங்க. ஸோ அதனால் எதுவும் ப்ராப்ளம் வருமா? ஸ்கில்ஸ் இல்லாமல் இருக்கிற மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ்? ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே ரெஸ்யூமில் சர்டிஃபிகேட்ஸ் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் சர்டிஃபிகேட்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனையாக இருக்கும். அதாவது நம்ம சர்டிஃபிகேட் ஆட் பண்ணிட்டோம், அதில் வந்து எனக்கு பைதான் தெரியும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கான ப்ரூஃப் எங்கே? ஸோ அதுக்கு ப்ரூஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் பண்ணியிருக்கணும். அந்த ப்ராஜெக்ட்ஸை நம்ம ஷோகேஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் நமக்கு அந்த ஸ்கில் தெரியும், அதை வச்சு என்னால் ஒரு ப்ராஜெக்டை பில்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸை கொடுக்க முடியும். மீன்ஸ் அவங்களுக்கான ஒரு நம்பிக்கையாச்சும் கொடுக்க முடியும். அப்போது வெறும் சர்டிஃபிகேட்ஸ் மட்டும் இல்லாமல் அதுக்கான ப்ராஜெக்ட்ஸையும் சேர்த்து ஆட் பண்ணணும். அந்த ப்ராஜெக்ட்ஸை நம்ம ஜென்யூனாக பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு அந்த ஸ்கில்லை ஷோகேஸ் பண்ண முடியும்.
ரெஷ்யூமில் இப்போ வந்து நிறைய சர்டிஃபிகேட்ஸ் போடுறாங்க, பட் அதுக்கு ப்ரூஃப் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்து ரெஷ்யூமில் ஆட் பண்ணுறாங்க? ஓகே, ஸோ இவங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஜென்ரிக்கான அப்ஜெக்டிவ், அதாவது நெட்லேருந்து ஒரு அப்ஜெக்டிவ் 2 லைன் எடுத்து போட்டுருவாங்க. அது மாதிரி நமக்கு போடவே தேவையில்ல. அதே மாதிரி இந்த ஹார்ட் ஒர்க்கிங் இந்த மாதிரியான லைன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அதில் நான் ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணியிருக்கேன். பைத்தானில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம்லைட் ஃபாஸ்ட் ஏபிஐன்னு இருக்குது. அந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி நான் ஒரு மிஷின் லர்னிங் அப்ளிகேஷனை பில்ட் பண்ணி டிப்ளாய் பண்ணியிருக்கேன். இப்படியெல்லாம் சொல்லும்போது நமக்கு அந்த ஸ்கில்ஸ் வந்து மேட்ச் ஆகும். அந்த ஏடிஎஸ் மிஷினில் வந்து மேட்ச் ஆகும். மேட்ச் ஆகிட்டு நமக்கு கால்ஸ் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த ஹார்ட் ஒர்க்கிங் அப்படிங்கிறதுலாம் கீவேர்ட்ஸே கிடையாது. அதெல்லாம் பார்க்க கூட மாட்டாங்க. ஒரு ரெஸ்யூம் பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 7 செகண்ட் தான் ஸ்கேன் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளே இந்த ஹார்ட் ஒர்க்கிங்ன்ற வேர்ட்ஸ்லாம் நமக்கு தேவையே படாது. இது ஒரு மிஸ்டேக். ஸோ அடுத்த மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டெக்ஸ்ட்டை வச்சு ஒரு ரெஸ்யூமை ரெடி பண்ணுறது. அதாவது ஒரு 1 பேஜ் ரெஸ்யூம் 2 பேஜ் ரெஸ்யூமே போதும். ஸோ அதை விட்டுட்டு நம்ம 10 பேஜ் ரெஸ்யூம்லாம் இங்கே கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஃப்ரெஷராக இருக்கும்போது இதுவே நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்போ சிவி தேவைப்படும். அப்போ நிறைய ஸ்கில்ஸ் ஆட் பண்ணணும், நிறைய ப்ராஜெக்டோட எக்ஸ்ப்ளனேஷன் தேவைப்படும். ஃப்ரெஷராக இருக்கும்போது அவ்வளோலாம் வேண்டாம். ஓகேவா? ப்ளஸ் இதில் அன்ரிலேட்டட் ஸ்கில்ஸ் ஆட் பண்ணுறதை ஃபஸ்ட் ஸ்டாப் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஃபுல் ஸ்டாக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் ரிலவெண்ட்டான ஸ்கில்ஸை மட்டும் தான் அதில் ஆட் பண்ணியிருக்கணும். ஸோ அதையுமே நம்ம செக் பண்ணணும். அண்ட் லாஸ்ட்டாக இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பேசினது தான் ப்ராஜெக்ட்ஸ் இல்லாதது. அதாவது நம்ம ஸ்கில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கான ப்ராஜெக்ட்டை ஆட் பண்ணாமல் விட்டுட்டோம்னா அது பெரிய பிரச்சனை. இது எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூமாக நம்ம வச்சுக்கணும். ஸோ அந்த ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூமான்னு செக் பண்ணுறதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்கில்ஸும் நல்லா இருக்குது, பட் ப்ராஜெக்ட்ஸும் நான் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நான் ரெஷ்யூமில் ஆட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் ஷார்ட் லிஸ்ட் ஆக மாட்டேங்குது. ஏன்? ஓகே, ஸோ இது வந்து நம்ம முன்னாடி வந்து ஒரு சின்ன லைனாக நான் சொன்னேன், ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு மேட்ச் ஆகலை அப்படிங்கிற ஒரு லைன் சொல்லியிருந்தேன். அதுதான் இங்கே ஒரு மேஜர் ரோலாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கில் கேட்டிருக்கிறது வந்து பைத்தான், எஸ்கியூஎல், பவர் பிஐ இருக்கிற ஒரு ஸ்கில்லை வந்து கேட்டிருக்காங்க. இந்த ஸ்கில் அவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ பைத்தான் அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கூடவே டென்சார் ஃப்ளோ, பைடார்ச் இந்த மாதிரி லைப்ரரிஸோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு மேட்ச் ஆச்சா, அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் அங்கே தேவைப்பட்டுச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உங்களுக்கு வந்து 15 ஸ்கில் தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு என்ன மேட்ச் ஆச்சோ அதில் ஒரு 5 தான் இருக்குன்னா அந்த 5 போட்டாலே போதும். எல்லாத்தையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 30 ஸ்கில்ஸ் இருக்குன்னா 30யுமே மென்ஷன் பண்ணணும்லாம் கிடையாது. அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஸ்கில்ஸை மேட்ச் பண்ணாலே போதும். நம்ம இப்போது ஃபைனலாக வந்துட்டு ரெஷ்யூமில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத ஒரு ஃப்ளோவாக சொல்லிவிடுங்க. ஓகே, ரோட் மேப் மாதிரி இந்த ஸ்கில்ஸ் மீன்ஸ் இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அந்த ஜாப் இன்டர்வியூ, ஸ்கில்ஸ் டு ஜாப் இன்டர்வியூ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ளோ சொல்கிறேன். இதை அவங்க ஃபாலோ பண்ணிட்டாங்கனாலே போதும். ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணிக்கணும். அந்த ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும். அந்த ப்ராஜெக்ட்ஸை கிட்டப்பில் புஷ் பண்ணணும். கிட்டப்பில் புஷ் பண்ணதுக்கப்புறமா அதை லிங்க்டின்ல வந்து போஸ்ட்டாவோ இல்லை ஏதாச்சும் ஒரு வீடியோவாவோ எடுத்து ஷேர் பண்ணலாம். அதுலேயே நிறைய பேர் ரெக்ரூட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கால் பண்ணி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்புறம் ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூமையும் அப்லோட் பண்ணணும். அதே லிங்க்டின்லையும் பண்ணணும், மற்ற ஜாப் சைட்லேயுமே பண்ணணும். பட் இது டார்கெட்டடாக பண்ணணும். எல்லா ஜாப் இன்டர்வியூஸ்க்கும் நான் அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிறத விட ஸ்மார்ட்டராக ஒரு 30 ஜாப்ஸுக்கு மட்டும் நான் அப்ளை பண்ணுறேன். அதுக்கு தேவையான ரெஸ்யூமை அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லாம் மேட்ச் ஆகிற மாதிரி அப்டேட் பண்ணி நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னாலே ஈஸியாக அந்த கால்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தாராளமாக வர ஆரம்பிச்சு. ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய காமன் மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு என்னென்ன சொல்யூஷன் அப்படிங்கிறதையுமே சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு ஸ்கில்ஸ், ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கணும், ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்கில்ஸ் எங்கே லேர்ன் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். இதெல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடிய கோர்சஸ். இந்த கோர்சஸில் என்ரோல் பண்ணுறது மூலியமாக பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் லேர்ன் பண்ணி ப்ராஜெக்ட்ஸும் பண்ணிட முடியும். இந்த கோர்சஸில் நீங்கள் என்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அண்ட் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் கொடுத்துருக்கேன். எந்த சோர்ஸில் வேணால் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான கோர்ஸ் டீட்டெயில்ஸை நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்த பாட்காஸ்ட் ரிலேட்டடாக நிறைய क्वेश्चंस கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்கீங்க. வாங்க அதுக்கான ஆன்சர் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ரெஸ்யூமில் ஜாப் டைட்டில் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஏன்னா டார்கெட் ரோலுக்கு மேட்ச் ஆகிற ஜாப் டைட்டில், ஸ்கில்ஸ் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா தான் ரெக்ரூட்டர்ஸ்க்கு உங்கள் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது சூட்டபுளாக இருக்கும். ஸோ ஃப்ரெஷர்ஸாக இருக்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஸ்கில்லையும் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக கிடையாது. நம்ம எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண போகிறோமோ அதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்க ஸ்கில்ஸை மட்டும் ஹைலைட் பண்ணி சொன்னாலே போதும். நமக்கு வர வேண்டிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்மளோட லிங்க்டின் ப்ரொஃபைல் வீக்காக இருக்கிறதுனால அது அஃபெக்ட் ஆகுமான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். ஏன்னா நம்மளோட கம்ப்ளீட் ஹெட்லைன், ஸ்கில்ஸு, ப்ராஜெக்ட்ஸு, கிட்டப் லிங்க்ஸ் எல்லாமே லிங்க்டின்ல வந்து நம்ம போட்டு வைக்கும்போது ரெக்ரூட்டர்ஸ் ஈஸியாக உங்களை வந்து டிஸ்கவர் பண்ண முடியும். அது வீக்காக இருந்துச்சு அப்படின்னா லிங்க்டின் மூலியமாக நமக்கு வர வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காம போகிறதுக்குன்னா நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பெரிய ஐடி கம்பெனிஸ்க்கு மட்டும்தான் நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக கிடையாது. எப்போவுமே ஸ்டார்ட் அப்ஸு, ப்ராடக்ட்
ப்ராடக்ட் கம்பெனிஸு, சின்ன சின்ன டெக் கம்பெனிஸில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணுறதுக்கு நிறையவே ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். ஸோ ஜாப் போர்ட்டலில் டேரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக ரெஃபரல்ஸ் மூலியமா அப்ளை பண்ணுறது நமக்கு பெனிஃபிட்டாக இருக்குமான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக ரெஃபரல் மூலியமா அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளோட விசிபிலிட்டி அதிகப்படுத்தும். ஸோ கண்டிப்பாக ஜாப் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நிறையவே இன்க்ரீஸ் பண்ணும். நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் ஏன் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. உங்களோட ரெஸ்யூம் அப்படிங்கிறது ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அட் த சேம் டைம் அந்த ஜாப் ரெக்குயர்மெண்ட்டுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடிய கீவேர்ட்ஸை மேட்ச் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ரெஸ்யூம் ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ ஒரு ஃப்ரெஷர் கிராஜுவேஷனுக்கு அப்புறம் இன்டர்ன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணணுமான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக எஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது உங்களுக்கு ரெலவெண்ட்டான டெக்னிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து கெயின் பண்ணிக்கிறதுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணும். அது உங்களோட அடுத்த கெரியர் டெவலப்மெண்ட்டுக்கும் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ நான் ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணிவிட்டு எவ்வளோ நாள் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரே ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஸோ கண்டினியூஸாக அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கான நெட்வொர்க்கிங் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்படியெல்லாம் நம்ம பண்ணாமல் வெறும் ஒரே ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த ஜாப் கிடைக்கலனா நம்ம தான் வந்து அதுக்கான கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நம்ம படித்த காலேஜோட ரெப்யூட்டேஷன் நல்லா இல்லாதது என்னோட இன்டர்வியூ கால்ஸுக்கு அஃபெக்ட் ஆகுமான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களோட காலேஜோட ரெப்யூட்டேஷன் நல்லா இல்லைனா அது கேம்பஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கட் பண்ணுமே தவிர வெளியே இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கட் பண்ணாது. அதாவது ஆஃப் கேம்பஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இதுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்கான ஸ்கில்ஸு, அதுக்கான ப்ராஜெக்ட்ஸு, நெட்வொர்க்கிங் எல்லாம் நல்லா பண்ணியிருந்தீங்கனாலே போதும், ஈஸியாக அந்த ஜாப்ஸ் எல்லாம் கிடைக்கும். இது உங்களோட கெரியருக்கு ஒரு ஸ்டாப்பாலாம் இருக்காது. ஸோ ஒரு இன்டர்வியூ கால் வந்ததுக்கப்புறம் நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக இன்டர்வியூ கால் வந்ததுக்கப்புறம் அதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணாமல் நம்ம போகிறது தான் மிகப்பெரிய மிஸ்டேக்காக இருக்கும். ஸோ அந்த கம்பெனியை பற்றி ரிசர்ச் பண்ணுங்கள். அந்த கம்பெனியில் நடக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எப்படி பண்ணுறாங்க, அதை அந்த கம்பெனியில் வந்து என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு போனீங்க அப்படின்னா ஹெச்ஆர் கொஷின்ஸ் எல்லாமே ஈஸியாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக சொல்ல ஆசைப்படுறது இவங்க எல்லாமே நம்மகிட்ட படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்.